வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? வாழ்க்கைன்னு என்ன பொறுத்தளவில் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டில் காலம் சென்றவர்கள், காலமானவர்களுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி மாட்டி வச்சுருக்கிற போது டேட் போட்டிருப்பாங்க. பிறந்த தேதி ஒரு சின்ன டேஷ் போட்டு மறைவு நாள், அதாவது பிறந்தது உதிர்ந்தது அப்படின்லாம் போடுவாங்க. அந்த 2 டேட்டுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன கோடு தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. நமக்கு எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. நமக்கு ஆண்டவன் கொடுத்தது எல்லாமே சரியாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லைங்க, இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, முடி இருக்குது, நெற்றி இருக்குது, கண் இருக்குது. இந்த கண் மாதிரி ஏதாவது ஒரு சிறந்த உறுப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. இப்போ ஒரு குழந்தையை கொஞ்சம் போது என்னென்னு கொஞ்சிடும்? கண்ணேன்னு கொஞ்சிடும். ஏன் மூக்கேன்னு கொஞ்சிடமா? காதேன்னு கொஞ்சிடமா? ஏன் இதயமேன்னு கொஞ்சிடமா? கிட்னியேன்னு கொஞ்சிடமா? கொஞ்சிறது இல்லையே. அப்போ கண் சிறந்த உறுப்பு, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காரு. அதுக்கு கீழே மூக்கை கொடுத்துருக்காரு, வாயை கொடுத்துருக்காரு. வாரியார் சாமி சொல்லுவார், இந்த மூக்கை இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வச்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? பரவாயில்ல. இப்போ எல்லா வீட்லேயும் நம்ம ஒரு பிச்சைக்கார போட்டியை வச்சுருக்கிறோம், ஃப்ரிட்ஜு. ஆமாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு மீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிச்சைக்காரனுக்கு போடுவோம். யாரும் இப்போ பிச்சைக்காரனுக்கு போடுறதில்லை. அதுக்கு தான் வீட்டில் ஒருத்தர் இருக்காரு. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது நினச்சி கோவப்படக்கூடாது. அது திறக்கிறோம், உள்ளே போட்டுறோம், மூடிடுறோம் இல்லையா? அதிலிருந்து எடுத்து போடுறோம். சுட சுட சாப்பிட்றல, சுட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா? சங்க காலத்து சாம்பாரே சில வீட்டுகளில் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, அந்த பிசைஞ்சு சாப்பாடை எடுத்து வாய்க்கு பக்கத்தில், ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ சமைச்சு அந்த பிசைஞ்சு எடுத்து வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போகும்போது இங்கே செக்யூரிட்டி மூக்கு என்ன பண்ணுது? வேண்டாம், இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட் போட்டு வேண்டான்னு சொல்லும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கு இங்கே இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு போய் சரியாக இருக்கா இல்லையா யோசிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வாய் கொண்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் கடவுளுடைய படைப்புகள் எல்லாமே சரியாக இருக்குது. ஆண்டவன் நமக்கு பெற்றோரை சரியாக கொடுத்துருக்குறான், பிள்ளைகளை சரியாக கொடுத்துருக்குறான். நண்பர்களை மட்டும் நம்ம தான் உருவாக்கிக்கணும். நண்பர்களை நம்ம தான் சரியாக உருவாக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம்.